ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்தல் கூறுகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நாம் நெகேமியாவை குறித்து சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். என்னோடு வாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 3-4 வாசிக்கிறேன். இந்த இடத்துல நெகேமியாவும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் இருந்த இடமாகிய எருசலேமிலிருந்து கடத்தப்பட்டு சிறையாக்கப்பட்டு அவர்கள் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதை நான் வாசிக்கணும். 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இப்போ இந்த வசனம் 3-4 வசனத்தில் நெகேமியா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் சிறையாக்கப்பட்டிருக்கிற சூசான் அரண்மனையிலே ராஜாவுக்கு ஒரு பான பாத்திரக்காரனாக ஸ்டீவர்ட்ஷிப், ஒரு சர்விங் பண்ணுற ஒரு சர்வர் மாதிரி. அப்படி அவன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பாரம் ஏற்படுகிறது. as a burden, as a burden about this country. அவனுடைய விட்டு வந்த எருசலேமை குறித்து ஒரு பாரம் காணப்படுகிறது. என்ன பாரம்? என்ன ஆயிற்று எருசலேமுக்கு? எருசலேம் இடிக்கப்பட்டிருக்கிறது. It is totally demolished. எருசலேம் அது அதனுடைய வால்கள், அதனுடைய மதில்கள் உடைந்து போயிருக்கிறது. எருசலேம் என்றால் the city of peace, சமாதானத்தின் நகரம். இது தேவன் இந்த இடத்துல வசிக்கும் அல்லது தங்கும் இடமாகும். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கும் ஒரு இடம் தான் எருசலேம். ஆனால் அந்த இடம் இப்பொழுது எப்படி கிடக்கிறது என்றால் அது பாழாய் கிடக்கிறது. எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமில் மதில்கள் முதற்கொண்டு எல்லாம் இடிந்து போயிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக இவர் பகைஞர்கள் வந்து இந்த எருசலேமை நிர்மூலமாக்கினார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எருசலேம் உடைந்து போனாலும் கூட நெகேமியா உள்ளத்தில் கர்த்தர் ஒரு பாரத்தை வைத்திருந்தார். அந்த பாரம் என்னவென்றால் இடிந்து போன அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. He has a burden to rebuild the walls of Jerusalem. ஆகவே இவன் ராஜாவுக்கு முன்பாக இவன் லைக் a stewardship, ஸ்டீவர்ட், ஒரு பான பாத்திரக்காரனாக இருந்தாலும் கூட ஒரு நாள் சர்வ் பண்ணும்போது துக்கமுகமாக இருக்கிறான். ராஜா கேட்குறாரு, ஏன் துக்கமாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ராஜா அர்த்தசாஷ்டா ராஜா கேட்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து 3ஆம் வசனம் ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அந்த நகரமும் இடிக்கப்பட்டிருக்கிறபடினால அவனுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. Let me read in English also, please. So, verse 2. So he asked, why are you looking so sad? You are not ill, so it must be that you are unhappy. I was stalled and answered, may your majesty live forever. How can I help looking sad when the city where my ancestors
or buried is in ruins, and its gates have been destroyed by fire. உடைந்து போன ஒரு காரியம். அப்ப இதை குறித்து அவனுக்கு ஒரு பாரம் கரிசனை ஏற்பட்டது. சொல்கிறான், நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய சேட்னஸ், தன்னுடைய துக்கத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்திங்கன்னா ராஜாவுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு, என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் எருசலேமுக்கு 3 நாள் போயிட்டு ஜஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இவருக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, நெகேமியாவோடு கூட சில ஜனங்கள் பிடிக்கப்பட்டார்கள். அதில் ஒரு சிலர் மாத்திரம் எருசலேமில் சிறையாக்காமல் அங்கே விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். அவர்கள் கூறின அந்த செய்தி நெகேமியா காதுக்கு எட்ட ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அவர் அதை கேட்டு துக்கப்படுகிறார். இப்பொழுது அதை போய் காணும்படியா ராஜாவிடத்தில் பர்மிஷன் கேட்டு போகிறார். போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக அது போய் ஒரு எக்ஸாமின் பண்ணுறார். அந்த இடம் முழுவதும் போய் ஆராய்ந்து பார்க்குறாங்க. பின்பு என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இன்னும் நிந்தைக்குள்ளாய் இராதபடி எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். So 2 verse 17, chapter 2 verse 17, in English please. But now I said to them, see what trouble we are, because Jerusalem is in ruins and its gates are destroyed. Let's rebuild the city walls and put an end to our disgrace. And I told them how God had been with me and helped me and what the emperor had said to me. They responded, let's start rebuilding. And they got ready to start the work. So, அவர்கள் இதை கட்டுவோம் என்று சொல்லி ஒரு வைராக்கத்தோடு எழுந்து ஆரம்பித்தார்கள். They had a burden to build, to rebuild it. இதை கட்டும்படியாக அவங்களுக்கு ஒரு பாரம் ஏற்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த எருசலேமை குறித்து ஒரு பாரம் கர்த்தரால் நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தரிசனமும் இந்த பாரமும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் எருசலேம் என்பது உலகம் அனைத்தையும் உள்ள எல்லா பட்டணங்களையும் காட்டிலும் இந்த எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த எருசலேம் அல்லது சியோன் என்றும் சொல்வார்கள். இது தேவனுடைய பரிசுத்தமான இடம், அவர் தங்கும் வாசஸ்தலம். இந்த இடத்துல தான் இது இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நிர்மூலமாகப்பட்டு கிடக்கிறது, கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களில் நாம் சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய ஆரம்பம், நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய நிலையின் ஆரம்பம் ரொம்ப நன்றாக தான் இருந்தது. ஆனால் போக போக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பகுதிகள் சத்ரு பாழாக்கி இருக்கிறான். enemy has destroyed many areas in our life. சிலருடைய ஆவிக்குரிய நிலைமை உடைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. சிலருடைய ஜெப வாழ்க்கை, சிலருடைய பரிசுத்த வாழ்க்கை, சிலருடைய சாட்சியின் ஜீவியம், இன்னும் சிலருடைய ஊழியங்கள், சிலருடைய விசுவாசங்கள் உடைந்து போயிருக்கிறது. இன்னும் சிலருடைய குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது.
சிலருடைய தரிசனங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. சிலருடைய ஐக்கியங்கள் காணாமல் போய்விட்டது. சிலர் ஆரம்பித்த அந்த ஆரம்பமான வாழ்க்கை இப்படி இல்லாமல் போய்விட்டது. இன்னும் சிலருடைய வேலை, சிலருடைய படிப்பு எல்லாத்தையும் இழந்திருக்கிறார். இன்னும் சிலர் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். சத்ரு சிலருடைய மனதை கொடுத்து அவளுக்குள்ளே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கியிருக்கிறார். பிரியமானவர்களே, இடிந்து போனதை நாம் தான் கட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பக்கத்தில் நாம் இடிக்கப்பட்டிருக்கிறோமோ, நிர்மூலமாகப்பட்டிருக்கிறதோ, மீண்டும் நாம் கட்டும்படியாக எழுப்பப்படுகிறோம். அதற்கு நெகேமியா சொல்றாரு, வாருங்கள் எழுந்து கட்டுவோம். அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2:17 நீங்க வாசித்தீங்கன்னாக்க, வாருங்கள் எழுந்து கட்டுவோம். இந்த 17-18 ரெண்டும் அப்படிதான் சொல்லும். எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது, வாருங்கள் என்று சொல்லும் பொழுது, இட்ஸ் நாட் அ சிங்குலர், தனிமையாக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. சிலர் சேர்ந்து, நான் இதுக்கு சொல்றேன், இட்ஸ் a corporate calling, கூட்டு அழைப்பு. நாம் மீண்டும் கட்டுவோம் என்று சொல்லி தன்னோடு இருக்கிற சக ஊழியக்காரர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர் கூறுகிறார். பிரியமான தேவனுடைய சனமே, நாம் நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் நாம் எல்லாவற்றை கட்டி கொண்டிருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி அல்ல. நாம் சேர்ந்துதான் கட்டப்பட வேண்டும். தேவன் வைத்த ஒரு சட்டம் அதுதான். நீங்கள் உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டால் கூட, ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் எடுத்தால் கூட, அதில் கூட ஒரு டீம் லீடரு, அதுக்குள்ள ஒரு டீம் இருக்கு. வேலையில் எந்த வேலையில் போனாலும் ஒரு டீம் மொத்தம், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்க. மேபி இதை கால்ட் அஸ் சிஇஓ அல்லது சிஓஓ, வாட் எவர் இட் இஸ். அவரோட பொசிஷன் வேறவா இருக்கலாம், ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு லீடர் உண்டு. உலக காரியங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு டீம் லீடர் இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட முடியும். அப்போ இயேசு கூட அதுதான் செய்தார். உலகத்தில் இருக்கும்போது அவரோடு கூட 12 பேர் சீஷர்கள், அதில் அவர் தான் டீம் லீடர். இஸ் அ காட். அவர் ஒரு தேவனாய் இருந்தார். இந்த 12 பேர் அவர் அண்டரில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். Let us rebuild. Come, let us rebuild. இந்த உலகத்தில் எல்லா பகுதிகளில் எல்லாம் நடந்து போயிருக்காங்க. இந்த வைரஸ் எல்லா பகுதியில் பாதிக்கப்பட்டிருப்பதை அன்றாட நம்ம வாசிக்கிறோம். இதனால இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. தினந்தோறும் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் செத்து போகிறவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ் நடந்து போகிறாங்க, இறந்துருக்கிறாங்க, பல மைல்கள் நடந்து போகிறாங்க. எதிர்காலம் இல்லாமல் அவங்க தன்னுடைய சொந்த வீட்டுக்காவது போய் அங்கே இருந்து எப்படின்னா பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சொந்த கிராமத்துக்கு கூட கடந்து போகிறாங்க. இதில் எத்தனை பேர் மரித்தும் போயிருக்கிறாங்க. இன்னும் இது முடிவுக்கு வரல. உலகெங்கிலும் இது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறத தவிர குறைவில்லை. ஆனால் இதற்கு பிறகுதான் கவர்மெண்ட்டும் ஒரு காரியத்தை செய்வோம். இது தனி மனிதனால எல்லாத்தையும் கட்ட முடியாது. உதாரணமாக இந்திய தேசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசத்தை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த முழு தேசம் நடத்தப்படுகிறார். அவருடைய தலைமையிலே நாமெல்லாம் இருக்கிறோம். ஆனா அவர் வண்டியாவே இதை தனியாகவே இருந்து கட்ட முடியாது. தேசத்துல எல்லாரும் இப்போ
ஒன்றுபட வேண்டும். எதுல? எல்லா விதத்திலும். பொருளாதாரம், பணம், சாப்பிடுவது, எல்லா விதத்துல ஒன்றுபடும்படியா பல விதத்துல பல ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அது போலதான் நாம் ஆவிக்குரிய நிலையிலும் இந்த கடைசி நாட்களில் இடிந்து போன சிறையாக்கப்பட்டது நிர்மூலமாக்கப்பட்ட காரியங்களை நாம் எடுத்து கட்ட வேண்டும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஏதோ, ஆனால் இனி நாம் எப்படி போகிறோம் குறித்து தான் நம்முடைய எதிர்காலத்தை பொறுத்திருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய நிலை பலப்படுத்துகிறோமா? நாம் எப்படி என்ன செய்ய போகிறோம்? நாம் எதையாவது செய்ய முடியுமா? I'll read in English. Then I said to them, you see the distress that we are in, how Jerusalem lies waste, and its gates are burned with a fire. Come, let us build the wall of Jerusalem, that we may no longer be reproached. நாம் இனி நிந்தைக்குள்ள இராதபடிக்கு சிறையாக்கப்பட்ட அந்த பட்டணத்துல, இந்த சூசான் அரண்மனையில ராஜாவை கேட்டு பர்மிஷன் மறுபடியும் வராங்க. ஃப்ரீயா இருந்தா பரவாயில்லைங்க. சிறையாக்கப்பட்ட அந்த கட்டத்துல 3 நாள் பர்மிஷன் கேட்டு தன்னுடைய சொந்த நகரத்துக்கு வந்து பார்வையிடுறார். எக்ஸாம் அப்ப சொல்றாரு, நம்ம மீண்டும் கட்டணும்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து கெடுபிடிதான். இப்போது ஒரு சில கஷ்டமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கோம். ஆனா இப்போதான் நம்ம முடிவெடுக்கணும். இப்போதான் நம்ம எல்லாம் சரியாயிட்டால இனிதான் நம்ம முடிவெடுத்து ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம், ஒரு பாரம் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு எந்த தரிசனமும் பாரமும் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு இருக்கிற ஒரு திருச்சபை, கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்த ஒரு மேய்ப்பர், உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு தலைவர், அவரை நீங்க அவரோடு சேர்ந்து ஒத்துழைக்கும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது ஒரு தனி மனிதனால் அல்ல. The kingdom of God என்று சொல்றமே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கூட்டாய் சேர்ந்து கட்ட வேண்டும். கூட்டமாய் சேர்ந்து கட்ட வேண்டும். That's why I called a corporate calling. ஒரு கூட்ட அழைப்பு இது. உங்களுக்கு எதையும் செய்யணும்னா ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாரத்தை வச்சிருப்பார். நீங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், நிறைவேற்றணும். இந்த ஜனங்கள்லாம் ஒத்துழைப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க. They're being cooperating with them. அவர்கள் மன உறுதியா இருந்தார்கள். They had a strong determination to read the Lord. ஜனங்கள் மிகவும் ஆவலா இருந்தார்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரியமான தேவனுடைய ஜனமே, இனி உங்க வாழ்க்கை ஒரு பகுதி நினைக்கிறீங்க, என்னுடைய ஃபியூச்சர் எப்படி, என்னுடைய வாழ்க்கை நிலைமை என்ன, இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா, வேலை இழந்துருவேனா, நாங்க என்ன செய்யணும், அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கலாம். தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் கூறட்டும். நெகேமியாவை அழைத்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். நெகேமியா சிறைப்பட்டு போன அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பாரம் வந்து கடந்து போனார். அவர் பெரிய போஸ்ட்ல இல்லை, ராஜாவுக்கு பானை பார்த்துருக்க சர்வர், அவ்வளவுதான். ஆனா அவனை கொண்டுதான் ஆண்டவர் அந்த அலங்கத்தை கட்ட விரும்பினார். Under the leadership of Nehemiah, அவனுக்கு ஒரு பாரம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவனை ப்ரிப்பேர் ஆகிட்டான் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அவன் போய் தன்னுடைய நகரத்தை போய் பார்ப்பதற்கு முன்பா he prepared himself. தன்னைத்தானே அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டான். நம்ம எல்லாரும் வாங்க போயிடலாம், போய் பார்த்துட்டு அதை போயிட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு நம்ம போய் கட்டுவோம் அப்படிலாம் சொல்லலை. அவன் அதை கேட்ட உடனே எருசலேம் அலங்கம் இடிப்பட்டதும் சுட்டரிக்கப்பட்டதும், இட்ஸ் பேர்ன், கேட்ட உடனே
உட்கார்ந்து அழுது சீக்கிராய் இவெட் சில நாளாய் துக்கித்து முனை துக்கித்து உபவாசித்து இட் ஃபாஸ்ட் உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்க்கிறார். So he dedicated himself to that situation. அந்த நேரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு முழு உலகம் பொருளாதாரம்லாம் உடஞ்சி போயிடுச்சுங்க. 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோன்னு சொல்றாங்க எக்கானமிஸ்ட். அப்படின்னா ரீபில்ட் பண்றதுக்கு இன்னும் எத்தனையோ காலங்கள் நடக்குமா? ஸோ நேற்றைக்கு நான் நியூஸ் பார்க்கும்போது ஈக்குவடரில் காட்டுறாங்க, லாட்டின் அமெரிக்காவில். அங்கே ஒரு ஹைலாண்ட் இருக்கு, அங்கே ட்ரைபல்ஸ் வாழ்கிறாங்க, காட்டுவாசிகள். இந்த காட்டுவாசிகள் அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அங்கே ஒரு கிராமமாக அதை செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வியாதியில் நிறைய பேர் மறித்தாங்க வைரஸில். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இனி இதில் வாழ மாட்டோம், நாங்கள் ஜங்கிளுக்கே போய்டுறோம், நாங்கள் காடுகளில் போய் வாழ்கிறோம். எல்லாரும் அந்த வில்லேஜை விட்டு காடுகளில் போயிட்டாங்க. அதை காட்டினாங்க. அவங்க மேலே ஒரு பாதி துணி தான் இருக்குது. காட்டுவாசிகள். நாங்கள் எங்களுடைய காடுகளில் நாங்கள் இது வரைக்கும் வசித்தோம், எங்களுக்கு அதனுடைய காரியங்கள்லாம் நல்லா தெரியும். ஆனால் இப்படி நாங்கள் வெளியில் வரும்போது தான் இந்த வியாதிகளுக்கு எங்களால் தாக்கு போக்க முடியல. எங்களுக்கு காடுகளில் பல மூலிகைகள் இருக்குது, நாங்கள் அதை வச்சு பிழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. பாருங்க, இந்த வியாதி எந்தெந்த மூலையில் தாக்குது பாருங்க, எந்த ஏரியா விட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு பாரம் இருக்கு. அது என்ன பாரம் தெரியுமா? Come let us rebuild. நம்ம எழுந்து கட்டுவோம். உங்களுக்கு பாரம் இருக்கா? Can you rebuild the walls of Jerusalem? எருசலேமை கட்டுறதுக்கு முன்னாடி, அது இடிந்து போனவங்களை கட்டுறதுக்கு முன்னாடி வால்ஸை கட்டுறாங்க. அதனுடைய வால், நான் சொல்றேன் பவுண்டரின்னு சொல்றாங்கல்ல, எல்லை கட்டுறாங்க. முதல்ல அது கட்டணும். அநேகருடைய இன்னைக்கு மதில் உடைந்து போயிருக்கு. அதனால சத்ரு எளிதாக உள்ள நுழைகள். அந்த அலங்கத்தை முதல்ல கட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயம். அந்த அலங்கத்தை கட்டணும் நாம். இப்போ இதை கட்டுவதுக்கு என்ன செய்யணும்? செக்அப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். எங்கே வீழ்ச்சி அடைந்திருக்கு? ஆர் யூ ரியலி வித் காட்? தேவனோடு இருக்கிறீங்களா அல்லது தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பாரம் கர்த்தர் கொடுக்கிறார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பாரம். என்ன பாரம்? ஜெப பாரம். இன்னும் சிலருக்கு ஆத்ம பாரத்தினால் கொடுப்பாங்க. சாவுகளை பார்க்குறோம்ல, டிவிகளில் மற்ற சோஷியல் மீடியாக்களை நம்ம பார்க்குறோம்ல, டெட் பாடிஸ் எப்படி கொண்டு போகிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம பாரம் முடியும். சில பேருக்கு எளிமையானவர்களுக்கு தொண்டு செய்யலாம், சாப்பாடு கூட இல்லை. ஒரே ஒரு வேளை ஆகிறதுக்காக எத்தனையோ பேர் இப்போ காத்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய NGOs போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எளிமையானவர்களுக்கு தொண்டு செய்யும் ஒரு பாரம். உங்களால் என்ன இருக்கோ அதை போய் செய்யுங்க. நோயினாலும் வேதனையினாலும் இருப்பவர்களை விசாரிக்கும் ஒரு பாரம். உங்களுக்கு என்ன பாரம் இருக்குது? நீங்க அதை செய்யலாமே. எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்கு ஆண்ட ஒரு சபை கொடுத்துருக்காரு, திருச்சபை. ஸோ நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன பாரம் இருக்கு? நிறைய வேலை செய்யணும். நெகேமியா இதை கட்டுறதுக்கு சும்மா அந்த ஜனங்களை போய் கொண்டு போயிட்டு அப்படியே கட்டலை, பிளான் பண்ணாரு, முடிச்சிட்டார். 52 நாளுக்குள்ள அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. 52 days, within 52 days.
அப்படின்னா எவ்வளோ தூரமாக இவங்க கட்டியிருப்பாங்க பாருங்க. அப்போ இதுக்கு என்ன தேவைப்பட்டது கேட்டிங்கன்னா, செட் ஆஃப் பீப்புள் அவர் அப்படியே டிவைட் பண்ணாங்க. அதாவது பகுதியாக ஜனங்களை பிரித்தார். நீங்கள் அது நெகேமியால நீங்கள் வாசிக்கலாம். அதெல்லாம் நான் சொல்ல போனால் நேரமாயிடும். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். அதில் பல விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். இந்த ஜனங்களுக்கு அந்தந்த அவங்கவுங்களுக்கு ஒரு 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 பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஜாமக்காரர்கள் இருந்தாங்க, வாட்ச்மேன்ஸ் வச்சாரு, ஆயுதம் தாங்கினவர்கள், they carry weapons, சுமை சுமக்கிறவர்கள், that means the people who carry materials, அதை கட்டுவதற்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ், பொருள்கள் வேணும். எக்காலம் ஊதுகிறவர்கள், trumpet blowers, யுத்த வீரர்கள், warfare warriors, இதெல்லாம் வச்சு அப்படியே கட்டில அவங்களோடு கூட இன்னொரு காரியம் செய்தார். இந்த யுத்த வீரர்களுக்கெல்லாம் சில காரியத்தை கொடுத்தார், வெப்பன்ஸ் கொடுத்தார். ஈட்டி, அரிசைகள், வில்லுகள், கவசம் இதெல்லாம் கொடுத்து கட்டுறாங்க. ஏன் இவ்வளவு பாதுகாப்போட கட்டுறாங்க? நல்லா கவனிங்க. இவங்க எருசலேமை கட்டுவதற்கு ஜாமக்காரில் வைக்கிறாங்க வாட்ச்மேனை, எதுக்கு? ஆயுதம் தாங்கினவர்களை வைக்கிறாங்க, எதுக்கு? they carry weapons. சுமை சுமக்கிறவர்கள், அது ஓகே, அவங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க, அது அவங்க கட்டுறாங்க, ஓகே, அது ஓகே. எக்காலம் ஊதுறாங்களோ அது எதுக்கு? நல்லா கவனிங்க. இவங்க கட்ட தொடங்கும் போது அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. அதை நெகேமியாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டும். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்திருக்கிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது மிகவும் எரிச்சலாகி எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லோரும் மேகமாய் வரவும் வேலை தடுக்கும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். பார்த்தீங்களா? நீங்க எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கினீங்களோ, brother sister, where you have been started the so-called spiritual life, அது சாதாரணமாக இருக்க முடியாது. நீங்க தொடங்கின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சத்துருக்கள் எழுந்துதான் செய்வாங்க. ஸோ எருசலேமில் அலங்கத்தவங்க கட்ட நினைக்கும் போது அங்கே இருந்தாங்களாம். அந்த எருசலேமில் யார் இவங்க பாருங்க? சன்பலாத், தொபியா, அரபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர், இவங்கெல்லாம் விரோதிகள். எருசலேம் மக்களுக்கு விரோதிகள். இவங்க எரிச்சல் ஆகிறாங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்த உடனே உங்களை பாராட்ட மாட்டாங்க யாரும். ஆனா நீங்க அக்கிரமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வரவேற்பு ஜாஸ்தி. பாவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. உலகமே, முழு உலகம் உங்களுக்கு மாலைப்படும். அநியாயத்தை செய்யும்போது அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, உலகம் மதிக்குது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வரும்போது சத்துரு எழுப்புக்கார். ஏன்னா நீங்க நல்ல வேலையை செய்றீங்க. God has called you. உங்களை ஆண்டவர் அழைச்சது ஒரு நோக்கம் உண்டு. The day you started your spiritual journey, நீங்க என்னைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கினீங்களோ அன்றிலிருந்து சத்துரு உங்களுக்கு வரும். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரை உனக்கு சத்துரு. முதல்ல எழும்புறது எங்க தெரியுமா? வெளியில அல்ல, உள்ள. உன் வீட்டாரை உனக்கு சத்துரு தான். அங்கந்தான் ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் தான் வெளியிலலாம் பிளேஸ் பண்ணோம். எருசலேம்ல இவங்க போய் இவங்களுடைய நகரத்தில் போய் கட்ட போறாங்க. ஆனால் அங்கே எரிச்சல் உண்டாக்குற ஒரு காரியம். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க? ஜாமக்காரர்கள் வாட்ச்மேன் வச்சாங்க. அப்புறம் ட்ரம்பட் ப்ளோஸ், எக்காலத்தை இதுவரும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு யுத்த வீரர்களை வைத்திருந்தாங்க, ஆயுதம் தாங்கினவங்களாம் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, இவங்க கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இவங்களை அட்டாக் பண்ண வருது.
பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமானதல்ல. இந்த ஊழியத்தில் 25 வருடத்துக்கு மேலே நான் இருக்கிறேன். எத்தனையோ காரியத்தை நான் பார்த்துட்டேன். இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு வேண்டிய எத்தனையோ காரியங்கள் நான் சந்திச்சிட்டேன். பல விதத்தில் பல காரியங்கள் நடந்தது. பல சன்பலாத்துகள், துபியாக்கள் எழும்பி உடைக்க வந்தாங்க, அழிக்க வந்தாங்க, எதிர்க்க வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அழகாக அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், மீண்டும் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆரம்பிக்கிறோம், ஆனால் தேவன் அதை முடித்து தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பலப்பட்டு அதை கட்ட வேண்டும். திருச்சபையில் நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு என்று கர்த்தர் பாரத்தை கொடுப்பார். அந்த பாரம் என்ன என்பதை கண்டுபிடிக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாரம் என்ன? எல்லாருக்கும் அன்று கொடுப்பார். சும்மா இதை வந்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாரத்தை அன்று வச்சிருப்பாங்க. நீங்க திருச்சபையில் வரும்பொழுது சும்மா வந்துட்டு வரும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மாத்திரம் அல்ல, பல நிலைகள் உங்களுக்காக ஆண்டு வச்சிருக்கிறார். அதை நீங்க கண்டுபிடிச்சு போகும்பொழுது உங்களுக்கு அந்த பாரத்தை ஆண்டு மேலே வைப்பார். நீங்களும் நானும் சேர்ந்துதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கோம். அது கட்டப்பட வேண்டும். அப்போ இதுக்கு செய்யணும்னா ஒரு காரியம் நாம் செய்யணும். முதலாவது நாம் கட்டும்போது நம்முடைய பலத்தினால் நாம் கட்டவில்லை. அந்த 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜனோடு சொன்ன வார்த்தைகளும் அவளுக்கு அறிவித்தேன். ராஜாவிட்டே சொன்னாராம், வீட்டு எங்கள் தேவனுடைய கரம் எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. பண்பார்னா பியூட்டிஃபுல் ஒரு காரியம். தேவனுடைய கரம் நன்மையாக காணப்படும். தீமை செய்கிற கரம் அல்ல, நன்மையான கரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாரத்தை யோசித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு மந்தைக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா அந்த மந்தைக்குள்ள இருக்கிற பாரத்தை நீங்க நிறைவேற்றுறீங்களா இல்லை விட்டுட்டு ஓடுறீங்களா? உங்களுக்கு கொடுத்த பாரம் என்ன? அல்ல ஏனோ தானோ வந்துட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கூட நீங்க போயிடலாம். அந்த நாட்கள்லாம் போயிடுச்சு. living in the desperate situation. உங்க மனதை நீங்க மாற்றி எங்கும் போகலாம். பட் அந்த காலம் இதுவல்ல. எழுந்து கட்டும் மாறுங்கள். Rebuild your life. That means your spiritual life. நீங்க கிரயத்தை செலுத்திருக்கிறீங்களா? Have you paid the price? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும்போது ஒன் மேனால கட்ட முடியாது. இந்த ஐக்கியம் தேவைப்படுது. அதான் நம்ம ஆராதனை சேர்ந்து ஆராதிக்கிறோம். தேவன் ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்துக்கு எதுவான காரியங்களை சேரும். To edify one another. நாம் ஒவ்வொருவரும் கூடி கர்த்தரை ஆராய்த்து சாட்சி கொடுத்து அவர் மகிமைப்படுத்த போகுது. நாம் வளருகிறோம். நம்ம இன்னும் ஆண்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா போறோம். பலமான ஒரு காரியம். அப்போ இது மிகவும் அவசியமானது. பாருங்க, நினைக்கிறேன் மார்ச் மாதம், ஏப்ரல் மேலே வந்திருக்கிறோம். ஆராதனையே கிடையாது. தான் தனித்தனியா ஏதோ டிவியில் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, அவ்வளோதான். நேரடியாக இல்லை. ஆனால் எத்தனை பேர் இப்போ நினைக்கிறோம் இந்த ஒரு ஐக்கியத்தை நம்ம தவறித்தோமே, இந்த ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி நம்ம பலர் அதை குறித்து வேதனைப்படுது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தனிப்பட்ட விதத்தில் கட்ட முடியாது. நம்ம ஒன்றாக சேர்ந்து கட்டுவோம். கர்த்தர் உங்களுக்கு வைத்த பாரம் என்ன? நீங்க கட்ட வேண்டிய பகுதி எது? முதலாவது உங்க குடும்பத்தை நீங்க கட்டணும். உங்க வாழ்க்கையை நீங்க கட்டணும். உங்களுக்கு வேண்டிய வீட்டில் தேவைகளை சந்திக்க நீங்க புறப்படணும் வேலைக்கு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.
உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் சந்திப்பார். ரெண்டாவது, உங்கள் ஆவிக்குரிய நிலை பலப்படுத்தும். Spiritual life should be strengthened every day, every single moment. இப்போ நீங்கள் எழுந்து கட்ட போறீங்க. இதை கட்டணும்னு சொன்னீங்கன்னா, மெசேஜை கேட்டுட்டாக்க உங்கள் வாழ்க்கை கட்டணும், ஆட்டோமேட்டிக்காக கட்டப்படும் நினைக்காதீங்க. எழுந்து கட்டுவோம்னாக்க புட் இன்டு ஆக்ஷன், செயலில் வரணும். நம்மள அநேகர் ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்தது. ஆரம்பத்தில் கர்த்தரோடு கூட நடந்துடணும். ஆரம்பத்தில் என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். காலங்கள் போக 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 எல்லாம் குளிர்ந்த நிலைமை. அது ஒரு நாள் அப்படி வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா. ஆரம்பத்தில் அந்த டெடிகேஷன் இருந்துச்சு, ஆரம்பத்தில் அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு. ஜெபம், உபவாசம், தேவ சமூகம், வேத வாசிப்பு, ஆராதனை, ஆத்துமாதாயம், ஆரம்பம். போக 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 சத்துரு எழும்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையை டெமாலிஷ் பண்ணிட்டான். நீங்க விசுவாசமற்றவர்களாய் அவிசுவாசிகளாக மாறிட்டோம். வெளியில பார்த்தா விசுவாசி, உள்ள அவிசுவாசமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு சத்துரு எத்தனையோ விசுவாசத்தை உடைத்து விட்டு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் எழும்பக்கூடாதபடி அவர்கள் சிறையாக்கப்பட்டிருக்கிறார். இருந்த கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை விட்டு ஓடிடுறாங்க. ஆண்டவரோடு கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தோடு இணைப்பதற்கு பதிலாக தன்னுடைய பாதையில் கடந்து செல்லுகள் உண்டு. பெருமார்களை ஆண்டவர்களை கொண்டத நோக்கம் உண்டு, தரிசன பர்பஸ். அந்த நோக்கத்தை நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, அதை விட்டு ஓடிடக்கூடாது. ஸோ இட்ஸ் அ ஹை டைம். எதையாவது ஆண்டவருக்காக செய்யும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. You are called to do something for the glory of God and to build the kingdom of God. So let's rebuild it. நாம் கட்ட வேண்டுமே. சிலருடைய வாழ்க்கையில தோல்வி, படுதோல்வி, உடைந்து போன அனுபவம், நொந்து போய்கிட்டு இருக்கும். பட் அதனால நம்ம அங்கே இருந்துடக்கூடாது. கம் let us rebuild it. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். இனி என் வாழ்க்கை கட்ட முடியாது என்று யோசித்து நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான் வாழ்க்கை நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ தரம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு. Many times Satan want to destroy my ministry. கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை உடைக்கும்படியா சத்துரு எத்தனை பேரை பயன்படுத்தி இருந்தாங்க தெரியும். அத்தனை பேரும் இன்னைக்கு அவங்களால இது உடைக்க முடியல. ஏனென்றால் அவர்களை வைத்து சாத்தான் இதை உடைக்க முடியாது திட்டம் திட்டினான். ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார், என்னோடு இருந்து சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எழுந்து கட்டுவோம். ஏனென்றால் தேவனுடைய கரம் நம்மில் நன்மையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் சற்று சிந்தித்து பார். Nehemiah is committed to the cause. He was having a great vision to rebuild it, the wall of Jerusalem. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் உங்களை தேவன் எந்த பகுதியில் எங்கே வச்சிருக்கிறாரோ நீங்கள் அதை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. I don't know what is your calling. உங்களுடைய பாரம், பேர்டன் எனக்கு தெரியாது. அதை உடனடியாக நிறைவேற்றுங்க.
சந்தர்ப்பமும் சமயத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். So God will give the time and opportunities. அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் தான் புத்திசாலி. So when God gives a time, utilize that. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. When you do not, நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளாத வேளையில வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை நீங்க இழந்து போறீங்க. So come on, let us rebuild it. நம்ம எழுந்து கட்டலாம். எங்க விழுந்து போனீங்களோ அங்கிருந்து எழுந்துருங்க. கம், நாம் தேவனுடைய வேலை செய்ய வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அதற்குரிய ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு பலனுக்கு மேலே வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்தோமோ, எதையெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய பலன் இங்க இல்லை, மேல வச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எழுந்து கட்டப்படும். நம்முடைய பேருக்காக, புகழுக்காக, நம்முடைய நேம் வரணும் வெளியில சொல்லிட்டு இதெல்லாம் செய்யும்படியா தூண்டப்படுவோம். ஆனா அது தேவனால் வந்தவைகள் அல்ல. தேவனுக்காக பாரப்பட்டு சேருவங்க பேரு, புகழ், நேம் அண்ட் ஃபேம் not going to come. என் பேரை கூப்பிடல, என்னை புகழல, என்னை மேலே உயர்த்தி வைக்கல, இப்படிப்பட்ட ஒரு கேள்விலாம் வராது. ஏன்னா கட்டும்போது எல்லாரும் தேவை. சமக்காலும் தேவை, ஆயுத பாணிகள் தேவை, ட்ரம்பட் பிளோவர்ஸ் எக்காலமுதர்கள் தேவை, சுமை சுமக்கர்கள் தேவை, எல்லாரும் தேவை. அதனால let us come and let us rebuild it. நாம் கட்டப்போகிற ஒரு ஆவிக்குரிய நிலை இதுதான் நம்ம முக்கியமான. நாம் ஒன்றாய் சேர்ந்து கட்டப்படும். So let's rebuild it. உங்களுக்கு என்னென்ன பண்ணி வச்சுட்டாரோ கைமாறு கருதாமல் இங்கே செய்யுங்க. Not for the sake of other people. மற்றவர்களுக்காக நம்ம செய்யல, தேவனுக்காக செய்து கொடுங்க. எதை செய்யலாம்? The day will come. God is going to honor us. தேவன் உயர்த்தார். So let us rebuild it. இந்த கடைசி நாட்களில் இதுவரைக்கும் நம்முடைய காலங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு. வேறு சமயங்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் இனி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எழுந்து கட்டணும். இந்த உலகம் அவளுக்கு எதிர்காலம் இல்லை. எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியவள் யார் தெரியுமா? திருச்சபை ஒன்றுதான். ஏனென்றால் திருச்சபையோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, ஜீவனை கொடுத்தவர். திருச்சபையில் இருக்கிறவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அப்படிப்பட்டவர் இந்த உலகத்துக்கு அவர் நம்பிக்கை ஊட்ட முடியும். ஆகவே இந்த திருச்சபையின் மூலம் அவர் நம்பிக்கை உண்டு. அந்த ஜனங்களுக்கு நாம தான் செய்யும். ஆனால் நம்ம கிட்ட பணம் பொருள் இல்லாத இருக்கலாம். That doesn't mean that we cannot rebuild the kingdom of God. நம்ம அதனால கட்ட முடியாதுனால கட்ட முடியும். தேவனுடைய இயேசுன்ற நாமத்தில், தேவனுடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் நாம் கடந்து செல்லும்போது இடிந்து போனவைகளை கட்டும்படியாக கர்த்தர் பண்ணினார். So let us come, let us rebuild it. நாம் கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த செய்தி கேட்கிற அருமையான பிள்ளைகளை நீங்கள் எந்த விதத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? So let us rebuild it. Our spiritual life, our family life, all the other things, எல்லாவற்றையும் கட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு நாம் எழும்போமா? Let's rebuild it. நாம் இந்த நாளில் எழுந்து கட்டும்படியாக கர்த்தர் கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் இதை கட்டும்போது சன்பலாத், தொபியா, அம்மோனியர் இவர்கள்லாம் வரலாம்.
நான் வரமாட்டேன்னு கேரண்டி கொடுக்கல. பரியாசம் பண்ணலாம், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அவங்க சொன்னாலும் கூட 52 நாளுக்குள்ள அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. இதில் ஒரு நரி ஏறி போனாலும் விழுந்துருலாம் கேள்வி பண்ணாங்க. அவங்க பொறுமையாக கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை கட்டினீங்க எல்லாமே கட்டப்பட்டது. சாரி ரெடி? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒன் மேன் நெகேமியா கொண்டு இடிந்து போன அந்த பவுண்டரிஸ், அந்த வாலை கட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பவுண்டரிஸ் மதியில் கட்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் கோட்டை விட்டீங்க? இன்னைக்கு எழுந்து கட்டுறீங்களா? மறுபடியும் விசுவாசத்தோடு முன்னணி சொல்றீங்களா? கேட்ட செய்திகள், எத்தனையோ செய்திகளை கேட்டுட்டீங்களே, எழும்புறீங்களா? நத்திங் கோயிங் டு ஹேப்பன். நம்ம ஒரு காரியம் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ள இருப்பார். அவனை விட பெரியவன் நமக்குள்ள இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நாம உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆர் யூ ரெடி? ஸோ லெட் மீ ப்ரே. நான் கடைசியாக செபித்து முடிக்க போகிறேன். கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் துதிக்கிறோம். நெகேமியாவுக்கு கொடுத்த ஒரு பாரம், இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை மீண்டுமாய் கட்டும்படியா மகனுக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க, இந்த பாரத்தை கொடுத்தீங்க. போல கர்த்தராகிய தேவரீ, திருச்சியில் உள்ள மக்களுக்கு இடிந்து போன அலங்கத்தை மீண்டுமாய் கட்டுங்கப்பா. தேவரீ, நீர் கட்டுகிறவர், நீர் அடிக்கிறவர் அல்ல. நாங்கள் இசைக்கல கூட வாசிக்கிறோம் 36 இடிந்து போனதை கட்ட வல்லவர் என்று சொல்லி, பாழானதை பயிர்நிலமாக்க என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வந்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலை பலப்படுத்தி அவர்களை மீண்டுமாய் கட்டும்படியாக செபிக்கிறோம். வாருங்கள், எழுந்து கட்டுவோம். நெகேமியா சொன்னபடி நாங்கள் யாவரும் எழுந்து ஒரு நாட்களில் பலமாய் ஆவிக்குரிய திருச்சபையில் நாங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டு நாங்கள் கட்டைங்களுக்கு உதவிச்சு முடியாது சொன்னோம். கர்த்தரை தாழ்மையோடு புகழுக்கிறோம். கேட்ட உங்களுடைய செய்தியை கேட்ட அத்தனை பேரும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. அவருடைய உள்ளங்களில் இல்லங்களில் ஒரு நம்பிக்கை தாரும். பெரிய காரியங்களை செய்வதற்கா நன்றி. ஸ்துதிக்கான மகிமையில மக்கள் செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you children.